உங்கள் அத்தனை பேருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருந்திருந்தா போன வருஷம் என் பையனை எம்பிபிஎஸ் சீட்டில் சேர்த்து டாக்டர் ஆக்கியிருப்பேன். 1 கோடி இருந்திருந்தா. 1 கோடி இல்லை, இன்ஜினியரிங் படிக்கான். இப்போ பணத்தோடைய மதிப்பு முக்கியமா உழைக்கலையான்னா? உழைப்பு வேண்டான்னு நான் சொல்லலையா. அன்றைக்கே பராசக்தி படத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய கதைவசனம் எழுதின படத்திலே சொல்லிட்டாங்கல்ல. என்ன சொன்னாங்க பணத்தை பற்றி? தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி, குதம்பாய் காசு முன் செல்லாதடி, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, ஆரிய கூத்தாடினாலும் காண்டவக்கோனே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே, முட்டா பயக்களெல்லாம் தாண்டவக்கோனே, முட்டா பயக்களெல்லாம் தாண்டவக்கோனே, காசு முதலாளி ஆக்குதடா காண்டவக்கோனே, கட்டி அழும்போது தாண்டவக்கோனே, கட்டி அழும்போது தாண்டவக்கோனே, பண பொட்டி மேல கைவையடா தாண்டவக்கோனே. அவர் ஒரு கேள்வி கேட்டார் பத்தியெல்லாம், மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? உலக மகா பிரசித்தி பெற்ற கேள்வியில் இது. மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? இவங்களுக்கே தெரியுமா? 5 ரூபா கூட ஒரு தூக்க மாத்திரம் வாங்க 3 நாள் தூங்கலாம். சில பேர் தூக்க மாத்திரம் 5 போட்டும் தூங்காம உட்காந்துருக்கான ஐயா. ஏபிஜே பற்றி சொன்னார், அப்துல் கலாமை பற்றி. அவருடைய உழைப்பை குறை சொல்லலைங்க. ஆனால் உழைப்பதற்கு காரணமாக இருந்து தன்னுடைய நகையெல்லாம் அக்கா கலத்தி கையில் கொடுத்தனால்தான் ஒரு சென்னைக்கு வர முடிஞ்சது. அந்த நகை இல்லைன்னா ஏபிஜே ராமேஸ்வரத்திலே இருந்திருப்பாருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்க. அதான் சொன்னா, காசேதாம் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதில்லை, விட்டு போகும் போது சொல்வதில்லை, நீ தேடும் போது வருவதில்லை, விட்டு போகும் போது சொல்வதில்லை, காசேதான் கடவுளப்பா, இந்த 3 பேருக்கும் அது தெரியலப்பா. நடுவர்களே, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது டாக்டர்கிட்ட கேட்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது எப்படி அழும்? எப்படி அழும்? குவா 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 இப்படி தானே அழும். நாம் பெத்த பிள்ளை எப்படி அழுதான் தெரியுமா? ருவா 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 ருவா. ஏன்னா 40,000 முழுங்கிட்டு தான் வெளியே வந்திருக்கான் ஆப்ரேஷன். நடுவர்களே, அரசு ஆஸ்பத்திரி இருக்கு, அரசு பள்ளி இருக்கு. அரசு பள்ளியில் நம்ம சேர்க்கறது இல்லை, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறதில்லை. ஆனால் அரசாங்க வேலை மட்டும் நமக்கு கிடைக்கணும் நினைக்கிறோமே. எதுக்குயா? எதுக்கு? 1ஆம் தேதினோட டான்னு சம்பளம் வந்து விழுந்துடும் அக்கௌண்ட்ல. எது? இன்னொன்று என்ன காரணம்? பென்ஷன் ஒன்று இருக்கு பத்திலா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வயசான காலத்தில் நம்ம பெத்த பெண்ணும் சன்னும் கைவிட்டாலும் மாசம் கிடைக்கிற பென்ஷன் வாழ வைக்கணும் தானையா கொண்டு வந்திருக்கோம். அது தெரியாம பேசுறாரு. அதனால தானே கவியரசர் எழுதினாரு, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட வெறுக்கும், உன் உள்ளம் உன்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் வாழ்க்கையிலே இன்மதி ஏது, இது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நாலு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கான், 4 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கான். கல்யாணம் பண்ணணும், வரதட்சணை கொடுக்கணுமா வேண்டாமா? பொண்ணுக்கு அம்மாட்ட மாப்பிள்ளைக்கு அம்மா கேட்பா. முதல்ல கேள்வி என்ன கேட்பா? உங்க பிள்ளைக்கு என்ன போடுவியே? 2 கிலோ படிக்கலை தூக்கி உன் தலையில போடுவோம். அப்படியா சொல்ல முடியும்? 50 பவுன் போடுவோம், 5 லட்சம் கொடுப்போம், சீர்சனத்தும் கொடுப்போம்னு தானே சொல்லுவோம். அதே இதில் இவா கேட்டான்னு வைங்க, பொண்ணுக்கு அம்மா கேட்பா, எங்கள் பிள்ளைக்கு 50 பவுன் போடுறோம், நீங்கள் உங்கள் மகனுக்கு என்ன போடுவியே? நாங்கள் நீங்கள் போட்ட 50 பவுனும் சரியாக இருக்கான்னு எடை போடுவோம்.
இடம் சரியா இருந்தா சோறு போடுவோம், இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் போடுவோம். விட்டு வேணும். நாடு வீடு வளர்ச்சிக்கு பணம் உழைப்பு இருந்தா போதாது. உழைப்புறவெல்லாம் சம்பளம் சரியா கிடைக்கா? எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சவன் 4000 ரூபாய்க்கு மெட்ரிகுலேஷன் லட்சம் வேலை பார்க்கான். உழைப்பு அதிகம், உங்களுக்கு தெரியும். அதே படிப்பை படித்தவன் அங்கே 1,50,000 சம்பளம் வாங்குறான். உழைப்புல வேறுபாடு இருக்கு. நல்லா உழைக்கிறவன் சம்பளம் நிறைய குறைய வாங்குறான், கொஞ்சம் உழைக்கிறவன் சம்பளம் நிறைய வாங்குறான். அதை அவன் திறமைன்னு சொல்லிக்கிட்டான். நடுவர்களே, பணத்தால் 99% இதில் எல்லாவற்றையும் நிறைவேற்றலாம். அதனால தான் உலகத்திலே வருஷம் பேப்பரில் போடுறான்ல, டாப் 10 பணக்காரர்கள் யாருன்னு போடுறானா இல்லையா? டாப் 10 முதன்மையான பணக்காரர் யாருன்னு போட்டிருக்கான். நான் கேட்குறேன் கேள்வி, அடுத்த கேள்வி. டாப் 10 உழைப்பாளர்கள் உள்ள நாடு எதுன்னு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கானா? 10 உழைப்பாளர்கள், டாப் 10 உழைப்பாளர்கள் வந்திருக்கா? வராது. உழைப்புக்கு 8 மணி நேரம்னு அரசாங்கம் லேபர் கோர்ட்டு தீர்மானிச்சிருக்கு இல்லையா? 8 மணி நேரம் தான் வேலைன்னு சொல்லி. ஆனால் பணம் இவ்வளவுதான் ஒருத்தன் சம்பாதிக்க வேண்டும் என்று எந்த அரசாங்கம் அது சொன்னதற்கா? கேளுங்க, கையை தட்டுங்க, அவர் புரியட்டு. 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா 10% வரியை கொடுத்துட்டு மீதியை நீங்கள் வச்சுக்கலாம். 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா 20% வரியை கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. 10 லட்சத்துக்கு மேலே எவ்வளவு நாளும் 1000 கோடி சம்பாதிச்சாலும் 30% வரியை கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஐயா, பணத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. ஏன்னா அந்த பணம் தான் வீட்டையும் நாட்டையும் வளர்ச்சியடைய வைக்கும் என்று கேட்டுக்கொண்டு, நடுவர் அவர்களே, அப்பா அம்மா 3 எழுத்து, தாத்தா பாட்டி 3 எழுத்து, மகன் மகள் 3 எழுத்து, அண்ணி அக்கா 3 எழுத்து. என்ன முழிக்கிறிய? இதையெல்லாம் சொல்லக்கூடிய உறவு 3 எழுத்து, உறவிலே வரக்கூடிய பாசம் 3 எழுத்து, பாசத்துக்கு மிகுதியால் வரக்கூடிய அன்பு 3 எழுத்து, அன்பிலால் வரும் காதல் 3 எழுத்து, காதலினால் வரும் வெற்றி 3 எழுத்து, வெற்றி இல்லை தோல்வி என்றால் அதற்கு 3 எழுத்து, அந்த தோல்வியையும் வெற்றியையும் தீர்மானிக்கக்கூடிய பணம் என்பதும் 3 எழுத்து, அந்த பணத்துக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய அண்ணன் லியோனி என்பதும் 3 எழுத்து என்று கூறி கேட்டு நல்ல வளங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.